செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஷ்டமஸ்தானத்தை குரு மட்டுமல்லாமல் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். உடன்பிறப்புகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்வதில் தவறாமல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. வெளிநாடுகளில் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கான முன்னணிப்பான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால, குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார்.
அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு இருக்கார். இதில் பொதுவாக என்ன ஒரு சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்தும். காராகிரக வாசம்னா உடனே ஜெயில் வாசம் கிடையாது, உடம்பு படுத்தும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், உடம்பு அப்படியே நெருப்பாக கொதிக்கும். இப்போ கடந்த ஒரு 1.5 மாதமாக, ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நெருப்பாக கொதிச்சுன்னு இருக்குது. உடம்பு அவ்வளவு டயர்ட்னஸ். உங்களை விட்டால் ஒரு 24 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு டயர்ட்னஸில் இருக்கீங்க. உங்களால் தூங்கவும் முடியல. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரெஸ்ட் உங்களுடைய சொந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடல் கடந்த பயணத்தின் மூலமாகவும் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். இதாவது இந்த செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த புதிய வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 18க்கு மேலே குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை குரு மட்டுமல்லாமல் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நிலம் சார்ந்த முதலீடுகளில் திடீர் தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டம்ங்கிறது செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். முன் ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்வதில் தவறாமல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை இவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கணும், மேல் படிப்புக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நீங்கள் கடமையாக செய்து செயல்படுவீங்க. இதனால் உங்கள் பேரில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரன் முன்ன நிற்பான். மிதுன ராசிக்காரன் தான் முன்ன நின்று அந்த அன்ட்ரெஸ்ட்டை சேஃபாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அன்ட்ரெஸ்ட்டை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெரிதாக வளர்ந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலையும் மனதைரியத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசுவீங்க. இல்லை, நான் இந்த மாதிரி பண்ணித்தரேன், நீ வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி வாழணும்னு. என்றைக்குமே திருமண பந்தத்தில் டீல் பேசாதீங்க. ஏன்னா திருமண பந்தத்தில் அந்யோன்யம் முக்கியம். அந்யோன்யம் இல்லை அப்படின்னா தான் டீல் பேச தோணும். டீல் பேசினீங்கன்னா உங்களுக்கு அந்யோன்யம் வராது. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் தான் இருக்குமே தவிர அஃபெக்ஷனேட் கமிட்மெண்ட் இருக்காது. அந்த கமிட்மெண்ட்டை வளர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக வழக்குகள், தந்தை ஏதாவது கடன் வாங்கி கட்டாமல் போயிட்டாரோ அந்த கடன் சம்பந்தமாக நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் முன்ஜென்ம புண்ணியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கி வெற்றிகளை குவிப்பார். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த
செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.